ஹலோ ட்ராவலர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. காசி வந்து எங்களை விட மாட்டேங்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ராமர் டெம்பிளுக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணோம். டோட்டலாக வந்துட்டு 1200 ஆச்சு. 3 பேருக்கு சேர்த்து 1200 ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஹவர் டிலே. நாங்கள் என்னன்னா, நாளைக்கு மத்தியானம் நாங்கள் கிளம்பணும், அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இப்போ ட்ரெயின் 2 ஹவர் டிலே அப்படின்னா போகிறதுக்கே 9 மணி ஆயிரும். 9 மணிக்கு ராமர் கோவில் சாத்திடுவாங்க. நாளைக்கு காலையில் நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறது அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் போய் ஆகணுன்ற சுச்சுவேஷனு. நாங்கள் நேற்று வந்து 2 ட்ரெயின் இருந்துச்சு. ஒன்று 2 மணிக்கு இருந்துச்சு, இன்னொன்று 2:30க்கு இருந்துச்சு. நாங்கள் 2 மணி ½ ஹவர் முன்னாடி போயிடலாம் 2 மணி டிக்கெட்டை நாங்கள் புக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 ஹவர் டிலே. ஆனால் அந்த நாங்கள் புக் பண்ணாமல் விட்ட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கரெக்ட் டயத்துக்கு வரப்போகுது. ஸோ இங்கேருந்து 300 கிலோமீட்டர் தானே, அதனால் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 280 ரூபா தான் வந்துச்சு டிக்கெட்டு 3 பேருக்கு சேர்த்து. ஸோ வந்து இப்போ அன்ரிசர்வ்டு டிக்கெட் எடுத்திருக்கோம். எல்லாருமே நின்றுக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ட்ரெயின் எப்படி வரப்போகுது, நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலை. ஏன்னா சரி ஓகேன்னு சொல்லி 300 ரூபா தானே போனால் போட்டோன்னு எடுத்தாச்சு டிக்கெட்டு. இப்போ இனிமேல் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள்லாம் வந்துட்டு வரையில் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக டிக்கெட்டு புக் பண்ணி வந்துடுங்க. அதேமாதிரி ட்ரெயினை வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு வரும்னு நம்பாதீங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தள்ளியே டிக்கெட் போடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோம், நாளைக்கு மத்தியானமே அங்கேருந்து கிளம்புற மாதிரி டிக்கெட் போட்டிருக்கோம். அதுதான் நாங்கள் தப்பு பண்ணுறோம். அதே மாதிரி நாளைக்கு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் நாளைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலே போகிற மாதிரி இருந்தால் அந்த ட்ரெயின் கொஞ்சம் டிலேவாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு நாள் தள்ளியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொறுமையாகவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், டிலே ஆனாலும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம். ட்ரெயினில் வந்து நம்ம புக் பண்ணது 1000 சில்லறைக்கு அழகாக ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம். அது இல்லை, அது கிடைக்காதனால இப்போ அன்ரிசர்வில் எங்கே ஏறுறதுனே தெரியாமல் இடையில ஏறிடுவோம். நம்ம தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம ட்ரெயின் மூவ் ஆகல நடந்து போயிடலான்னு இருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், இங்கேருந்து அந்த கடைசி விட்டு போனார். லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கே தான் நம்ம கம்பார்ட்மெண்ட் இருக்கணும். அங்கே போனதுக்கப்புறம் இல்லை முன்னாடி தான் இருக்குது. அப்புறம் ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா அவத்திட்டானா, அப்புறம் ஏன் இங்கே கூட்டிட்டு வந்தா அப்படின்னா இங்கே இல்லை அவர் தான் அப்படி மாற்றி சொல்லிட்டாரு அப்படிங்கிறான். பிளாட்ஃபார்ம் நம்பர் தப்பாக சொன்னான். நான் அப்பயும் சொல்கிறேன், நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன பேசுகிறா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நம்பர் சொன்னா இப்போ 9 நம்பர்ல என்ன 8 சொன்னா 9ல வந்து அவனுக்கு ஆமி 8 9 எடுக்க விட மாட்டேங்கிறா பாருங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. 9ல வந்துருங்க. 8ஆம் நம்பர்னா 8 9 ரெண்டுமே ஒரே இதுதாங்க, பக்கத்து பிளாட்ஃபார்ம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இவன் சொன்ன பேச்சை கேட்டு நம்ம 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் 7ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல போய் உட்காந்துருக்கோம். திருப்பி அங்கேருந்து வந்தோம். எங்க நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிலேட்டர் எங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் கால் வைக்கிறோம், எக்ஸிலேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி நடந்து இறங்குறோம். இந்த மாதிரி வந்து ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டுருக்கு. இப்போ இவன் சொல்லியிருக்கேன் வந்து ஃபைன் போடுறாங்களா என்னன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து டிக்கெட் போடும்போது விண்டோ சீட்டு கேட்டு அதை அடிச்சு பிடிச்சிட்டு உட்காரலான்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னாங்க. கடைசியில் விண்டோ சீட்டை நீங்கள் எவ்வளோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு எக்ஸ்கியூஸ் மீ. இப்பலேருந்து இல்லைங்க, இந்த டிராவல் ஆரம்பிச்சதுல இருந்தே குழப்பம். அந்த குழப்பத்துக்கு மொத்த காரணம் இவர்தான். அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க. A few moments later 6:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் கரெக்டாக 8:30 மணிக்கு தான் வந்துச்சு. சாமி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் விசாரித்த வரைக்குமே வெயிட்டிங் டைமே 3 to 4 hours இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு இல்லை 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னான். எங்கள் லக்கு வந்து ஒரு கைடு ஒருத்தர் கிடச்சாப்புல, வாங்க நீங்கள் காசு நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. எதுவுமே எங்களுக்கு தெரியாது, இங்கே லக்கேஜ் எல்லாமே இருக்குது, ரூமில் கூட வைக்கலை. வேகமாக வாங்க டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. நாங்களும் போனோம், அவர் பின்னாடியே போனோம். போனால் லாக்கர் வைக்கிறதுக்குன்னு தனியாக உள்ள இடம் இருக்குது. சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. லாக்கர் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, செருப்பு வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, எல்லாமே அங்கேயே இருக்குது. அதாவது நீங்கள் உடனே கிளம்பி நீங்கள் வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உடனே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரூமு கூட எடுக்க தேவையில்லை, அப்படியே சாமி தரிசனம் மட்டும் உடனே போயிடலாம். ஆனால் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சு, செம வைபாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
நாங்கள் இறங்குனது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 8:30 மணிக்கு இறங்கினோம். கரெக்டாக 9:20க்கெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியில் வரையில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அங்கே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் 4 மூலையிலையும் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னம்னா நம்ம வீட்டில் வந்துட்டு பிரச்சனைகளே வராது, வீட்டில் அமைதி நிலவும், ரொம்ப குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வரலாம். ஆனால் 2025க்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிடுவாங்க. இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போயே பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போவெல்லாம் வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் பண்ணின தப்பு, மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா டிக்கெட்டை கரெக்டாக போடாதது. அதே மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்டை நாளைக்கே போட்டு வச்சது. ஸோ ஒன்று நாளைக்கு ஈவினிங்காவது போட்டிருக்கணும். அப்படி இப்போ போட்டிருந்தோம்னா இன்னும் ரொம்ப பொறுமையாக நாங்கள் சாமி பார்த்துட்டு பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு நிறையா பண்ணியிருக்கலாம். நாளைக்கு வந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 11 மணிக்கு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் வந்து 11 மணிக்குனா 8 மணிக்கெலாம் கிளம்பணும். இங்கேருந்து வந்து ஒரு ஏர்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்கா என்னன்னு தெரியல. செம்ம டயர்டு எல்லாருமே. ஸோ ஒரு வழியாக வந்து இங்கேயும் வந்துட்டு ராமர் டெம்பிள்லையும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வெற்றிகரமாக சாமி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இங்கே என்னென்ன சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு சொல்கிறேன். ரூமும் இங்கே பக்கத்துலேயே கிடச்சிருச்சு. ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1000 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இங்கேயுமே வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம் இருக்குது. பட் எங்களுக்கு டைம் இல்லை, நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் போய் இது பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் பக்கத்துலேயே பிடிச்சிக்கிட்டோம். 6.5 hours later. நைட்டு ஃபுல்லாக சரியான ரெஸ்ட்டு. சாப்பாடும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி. நம்ம எல்லாருமே ரொம்ப பசியில் வேறு இருந்தேன், காலையிலேருந்தே சாப்பிடல. ஸோ சரியான பசி, சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு திருப்பி அயோத்தியாவில் வந்து என்னென்ன பிளேஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்கிறோம். கண்டினியூஸாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் நாங்கள் போக முடியுமா என்னங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு போக முடியுமா என்னன்னு தெரில. கனகா பவன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீதா பிராட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ராமரோட அம்மா வந்து கிஃப்ட் பண்ண இடம் தான் வந்து கனகா பவனா. அடுத்தது வந்து சராயு ரிவர், இந்த எனக்கு பக்கத்தில் ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சராயு ரிவர். இந்த ரிவர் வந்து இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாவே இந்த ரிவரில் குளிச்சுட்டு தான் வந்து நீங்கள் ராமரே பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சராய் ரிவரில் குளிச்சுட்டு அப்புறம் ஹனுமன் காடியை போய் பார்த்துட்டு, அதாவது ஹனுமன் கோவில் இருக்கான், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ராமர் கோவிலுக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 25 லட்சம் தீபம் வந்து இங்கே ஏற்றி தீபாவளிக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. நம்மளுமே இதை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அயோத்தியில் வந்து 25 லட்சம் தீபம் ஏற்றுனாங்க. இந்த இது ஃபுல்லாகவுமே தீபமாக தான் இருந்துச்சு. இந்த இடமே பார்க்க செம்மையாக இருக்குது. ஒரு அந்த காலத்து ஃபீலிங் வருது இந்த இடத்துல. ஸோ கிரேட்டு, பயங்கரமாக இருக்குது. ஹனுமன் காடி டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. நாங்கள் சாமி பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். என்ன ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷத்தில் நான் சாமி பார்க்க வச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி பார்ப்போம். ஹனுமான் காடிக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம். மூஞ்சியே தெரியல, கீழே இருக்குது. ஆமாம், மேலே இருக்க கிரீடமா. ஹனுமன் காடியில் சூப்பராக தரிசனம் முடிஞ்சுச்சு. நாங்கள் பார்க்க முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் ஹனுமன் காடியை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த இடம் எங்கே அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏறுறது படியில் ஏறுற மாதிரி இருக்குது, இறங்குறது இப்படி இருக்குது. ராம் ஃப்ரூட். ஓ திஸ் ஒன்னா? ராம் ஃப்ரூட். ஓ இதுக்கு பேர் ராம் ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல. ஓ 14 வருஷம். அதாவது ராமரோட அப்பா இருக்கார்ல, அவர் பேர் என்ன, தசரத மகாராஜா, அவரோட மகால்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட வீடாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. இதுதான் ராஜா சக்கரவர்த்தி மகால். ஓ இதுதான் ராஜா தசரத் மகாலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் காடியிலேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வந்து நடந்தே வந்துடலாம். ஹனுமன் காடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வர்றது நடந்தே வந்துடலாம். இதுதான் வந்து ராஜா சக்கரவர்த்தி மகால், அதாவது தசரத மகாராஜா இருக்கார்ல அவரோட மகால்ன்றாங்க. அப்படின்னா அது அவரோட அரண்மனையாக இருந்துச்சா என்னங்கிறது தெரியலை. பார்க்க ஆனால் அரண்மனை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பழைய கட்டிடமாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் சீதாவுக்கு வந்து அவங்க மாமியார், அதாவது ராமரோட அம்மா வந்து கிஃப்ட் பண்ணதான் வந்து இந்த கனக் பவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் உள்ளே போக முடியாது போல், க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ சும்மா வெளியில் நின்று பார்த்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த கனக் பவன். வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்திருக்கானோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு.
கணக்கு பவனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கிட்டத்தட்ட வந்து அயோத்தியில் ஒரு முக்கியமான இடங்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏர்போர்ட் போயிட்டு கிளம்ப போகிறோம். மணி இப்போ 9 மணி, 11 மணிக்கு ஃப்ளைட்டு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் போனால் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏற்றி நம்ம கைடு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. 11 மணிக்கு ஃப்ளைட்டு, மணி வந்து 9:15. ஸோ நம்ம அயோத்திக்கு வந்து வந்தோம். வர்றதில் பேட்ரி வண்டியில் வந்தோம். அது ரொம்ப வேகமாக போகாது. ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம 10 மணிக்குள்ளே போய் ஆகணும். அதனால் அது பேட்ரி வண்டியிலேருந்து இறங்கி திருப்பி வந்துட்டு பஸ்ஸில் ஏறினோம். பஸ்ஸு 9:20க்கு வந்து இன்னொரு இடத்துல இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து திருப்பி ஏர்போர்ட் வந்து போகணுமா, இன்னொரு ஆட்டோவில் ஏறி இப்போ திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இது வரைக்குமே 3 வண்டி மாற்றிருக்கோம். இந்த ஆட்டோ பஸ்ஸுன்னு செத்து சுண்ணாம்பாகிறோம். அயோத்தி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட்டு டைம் 11 மணி, 9:30க்கெலாம் வந்தாச்சு. போயிடலாம், ஃப்ளைட்டை பிடிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு போய் இறங்குவோம். எல்லோரும் ஏமாத்துறாங்க. இந்த கைடுன்னு ஒருத்தன் வந்தான், இவனும் ஏமாத்துறான். அவன் 3 பேருக்கு சேர்த்து 500ரூவான்னு சொன்னான். இப்போ என்னென்னா ஒரு ஆளுக்கு 500ரூவாங்கிறான். எல்லோரும் ஏமாத்துறாங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியலை. சத்தியமாக ஏமாந்த தருணங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும். அயோத்தியிலேருந்து நம்ம வழியாக கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகிறோம். செக்கிங் ரொம்ப கடுப்பாயிருச்சு. சிங்கப்பூர் போகிறப்ப கூட இவ்வளோ செக்கிங் கிடையாது, பயங்கரமாக இருந்துச்சு. செக்கிங் ஹைதராபாத்லேருந்து திருப்பி நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போகிறோம். அயோத்தி டு ஹைதராபாத்துக்கு திருப்பி அங்கேயும் இருக்கும். 2 டேக் ஆஃப் 2 லேண்டிங். வந்து 3000. வேறு வழி இல்லை, போய் தானே ஆகணும். ட்ரெயினில் போகிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்கிற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ட்ராவல் வித் அருண் அண்ட் கீர்த்தி. நம்ம காசியிலேருந்து கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கொடுத்தா தான் வந்து நம்மளோட காசி யாத்திரை முழுமை அடையும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து கங்கை தீர்த்தத்தை ராமேஸ்வரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம காசி யாத்திரையை வந்து சூப்பராக அற்புதமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம தீர்த்தத்தை எடுத்துகிட்டு உள்ளார போனோம். கியூவில் நின்று போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் தீர்த்தம் கொண்டு வர்றாங்க. நீங்கள் அந்த சாமிக்கிட்ட போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, இது வந்து கங்கை தீர்த்தமானு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னால் அவங்க கையில் ஒரு 50 ரூபா காசு கொடுத்தோன்னா அவங்க எடுத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன லிங்கம் மாதிரி இருக்குது, அதில் ஊற்றிட்டு பக்கெட்டில் ஊற்றி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க அபிஷேகம் பண்ணையில் சிவனுக்கு வந்து அந்த தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம காசி யாத்திரையை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃபீலிங்கை வந்து மனசால் வந்து வெளியே என்னால் வாயால் சொல்ல முடியலை. அவ்வளோ ஒரு திருப்தியாக ஒரு ஃபீலிங்கு. அதாவது இந்த பிறவி பலனை இப்போயே அடைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நிறையா பேரால் வந்து காசிக்கு போக முடியும், ராமேஸ்வரம் வர முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வீடியோக்காக அப்படிங்கிறத தவிர்த்து எங்களாலையும் காசி போக முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் முறையாக காசி யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுனால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. இன்னும் அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போகிறோம். இந்த மாதிரியான விளாக்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாய்.